இப்போ வந்துட்டு அவர் புதிய கட்சி தொடங்க போறாரு. மேலிடம் வந்து அவருக்கு மேல பிரஷர் தொடங்கத்தான் போகிறார். தொடங்கட்டும், என்ன நடக்கிறது என்று பார்ப்போம். இதே டைம்ல வந்துட்டு அவரு இது லைவ் போடுறேன். அவர் தொடங்க போகிறார், அதில் ஒன்றும் சந்தேகம் வேண்டாம். அவர் தொடங்க போகிறார், தொடங்கட்டும், வாழ்த்துக்கள். அலிகேஷன் சொன்னது அதில் இன்றைக்கும் நான் பின்வாங்கலை. தொடங்கட்டும். அவர் எனது நண்பர், நெருக்கடியான நேரங்களில் எல்லாம் எனக்காக குரல் கொடுத்தவர் அவர். அதனால் அவரோட புதிய முயற்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன். உங்களோட குற்றச்சாட்டு வந்து திமுகவை காப்பாற்ற டிவிக்கே நினைக்கிறதுன்னு சொல்லுவீங்களா? அந்த ஆர்டிஸ்ட் சுற்றி அதான் சொல்லியிருக்கேன். புரியல உங்களுக்கு? ஸ்ட்ரைட்டாக சொல்லுங்கள். இல்லை, நான் டீட்டெயிலாக சொல்லிட்டேன். நான் அதை இல்லை நண்பரே, திமுக ஆட்சியில் ஒரு மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கிறது என்று நீதிமன்றங்கள் சொல்லியிருக்கின்றன, நானும் சொல்லியிருக்கிறேன், நீங்களும் சொல்லியிருக்கிறீர்கள், ஊடகங்கள் அத்தனையும் சொல்லியிருக்கின்றன. அந்த ஆதாரங்கள் முதல்வர் திரு விஜய் அவர்களின் ஆட்சியில் காணாமல் போகிறது என்றால் இதை எப்படி புரிந்து கொள்வது? தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் சொன்ன கருத்தில் எனக்கும் உடன்பாடு. கடந்த கால திமுக ஆட்சியில் நடைபெற்ற ஊழல்களில் ஈடுபட்டவர்களை காப்பாற்றும் முயற்சி இந்த ஆட்சியில் நடக்கிறதோ என்ற சந்தேகம் எழுகிறதுன்னு திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் சொல்லியிருக்கிறார். எனக்கும் அந்த சந்தேகம் சார். பல்வேறு இடங்களில் மின்வெட்டு, அறிவிக்கப்படாத மின்வெட்டு ஏற்படுது. 1 மணி நேரத்துக்கு மேலே தான், சில நேரத்தில் 4 மணி நேரத்துக்கு மேலாக இருக்குது. இது வந்து தாவேக்கு அரசை முடக்கிறதுக்காக சில சதிகள் நடக்குது என்று மக்கள் பலரும் சொல்கிறாங்க. சார், நேற்றைக்கு செய்தியாளர்களை சந்தித்த மின்சாரத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் அவர்கள் அரசாங்கத்தை யாரும் மிரட்ட முடியாது, அரசு இயந்திரம் அப்படி பயப்படக்கூடியதல்ல, எங்களையெல்லாம் யாரும் மிரட்ட முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கும்போது எப்படி திமுகவை சேர்ந்தவர்கள் மின்வெட்டுக்கு காரணமாக இருக்க முடியும்? புதிய ஆட்சி கொஞ்சம் அவகாசம் கொடுப்போம். மின்வெட்டு கோடை காலத்தில் அதிக கன்சம்ஷன் காரணமாக மின் தேவை அதிகம் இருப்பதால் ஆங்காங்கே மின்வெட்டு ஏற்படுவது இயல்பு. அதுக்காக நான் அதை சரின்னு சொல்லலை. அதை போர்க்கால அடிப்படையில் சரி செய்வதற்கான நடவடிக்கைகளை திரு நிர்மல்குமார் அமைச்சர் அவர்கள் மேற்கொள்ள வேண்டும்ன்றதான் இந்த நேரத்தில் கோரிக்கையை வைத்துக்கொள்ள விரும்புகிறேன். கூடுதலாக திரு நிர்மல்குமார் அவர்கள் 26/5/2026 அன்று செய்தியாளர்களை சந்தித்த போது மின்சார வாரியத்தில் சில கருப்பு ஆடுகள் இருக்கின்றன அப்படின்னு சொல்லியிருந்தார். உங்களுக்கு நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன். கருப்பு ஆடுகள் இருக்கின்றனன்னு தெரிஞ்சவர் அந்த கருப்பு ஆடுகள் ஆவணத்தையும் ஆர்டிஸ்கையும் திருடுன்றது யோசிக்க வேணாமா? அப்போ எவ்வளவு பாதுகாப்பை ஏற்பாடு செய்திருக்க வேண்டும்? அமைச்சர் அலட்சியப்படுத்தாரா? அப்படித்தான் இதை புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. அதாவது விஷயத்தோட தீவிரத்தன்மை அமைச்சர் அவர்களுக்கு புரியவில்லையோ என்று எனக்கு தோன்றுகிறது. உங்களுக்கு ஆயிரக்கணக்கான கோடி ஊழல் நண்பரே. இந்த மற்ற துறை போல மின்சாரத்துறை இல்லை. இந்த மின்சாரத்தை ஒரு யூனிட்டு நார்மலாக இப்போ நம்ம வந்து 6 ரூபாயோ 7 ரூபாயோ ஒரு யூனிட்டுக்கு கட்டுறோம்னு நினைக்கிறேன், எக்ஸாக்டாக எனக்கு தெரியல. ஒரு யூனிட்டு 15 ரூபா 18 ரூபா கொடுத்து மின்சார வாரியம் தமிழக அரசுக்காக வாங்குகிறதுனா எத்தனாயிரம் யூனிட்டுகளை வாங்குகிறோம்? எவ்வளவு கொள்முதல் நடக்கும்? நிலக்கரி இறக்குமதி இருக்கிறது, சூரிய ஒளி மின்சாரம் இருக்கிறது, எத்தனை ஆயிரம் கோடி அதில் இன்வால்வ்ன்றதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அப்போ அதில் ஊழல் நடைபெற்றிருக்கிறது என்று மீண்டும் மீண்டும் கூறும் அமைச்சர் அந்த ஆதாரங்களை பாதுகாக்கத்தானே சார் முதல்ல நடவடிக்கை எடுக்கணும். கருப்பாடு இருக்குன்னு நீங்கள் தான் சொல்கிறீங்க. அப்போ அந்த கருப்பாடை பிடிக்கிறதுக்கு தானேங்க உடனே நடவடிக்கை எடுத்துக்கணும். ஒரு அலுவலகத்தில் சிசிடிவி இருக்கா இல்லையான்றதே தெரியாமல் நீங்கள் என்ன ஆய்வு சார் பண்ணுறீங்க? வருத்தமாக இருக்குங்க. சரிங்களா, நன்றி. பேசும்பொழுது என்ன சொல்லியிருந்தாருன்னா, எஃபிஷியன்ட்டான போலீஸ் ஆஃபீஸரை நியமனம் பண்ணியிருக்காங்க. உண்மையிலே எஃபிஷியன்ட்டான போலீஸ் ஆஃபீஸர் பெரும்பாலான அதிகாரிகள் அற்புதமான அதிகாரிகளாக இருக்கிறார். உண்மையிலே மகிழ்ச்சியாக இருக்கிறது. நான் சொன்ன அந்த ஒரு கருப்பாடை தவிர பெரும்பாலான ஏறக்குறைய எல்லா அதிகாரிகளும், பெரும்பாலானட்டு இல்லை, எல்லா அதிகாரிகளும். உங்களுக்கு எல்லை பாதுகாப்பு படையில் பணியாற்றிக்கிட்டு இருந்த ஒருத்தரை எதற்காக அழைத்து வர வேண்டும் இல்லைங்களா? அங்கே தமிழ்நாட்டில் இல்லையா? பேனலில் 3 பேரை அப்ரூவ் பண்ணி அனுப்புகிறாங்க. எனக்கு டெல்லியிலே மத்திய பணியிலே எல்லை பாதுகாப்பு படையில் இருக்கும் அதிகாரி தான் வேண்டும் என்று ஏன் தேர்ந்தெடுக்கிறார்? நல்ல அதிகாரி. எவ்வளவோ பேர் இருக்கும்போது சென்னை மாநகர காவல்துறைக்கு அமல்ராஜையே நியமிக்கிறார். நல்ல அதிகாரி. இந்த கருப்பாட்டை ஏன் லஞ்ச ஒழிப்புத்துறையில் நியமிக்கிறீர்கள் என்பது மட்டும்தான் என்னுடைய குற்றச்சாட்டு. மற்ற தேர்வுகள்லாம் பெரும்பாலும் நன்றாக இருக்கு. நன்றிங்க. அற்புதமான கேள்வி. அந்த மிஸ் ஆன ஆர்டிஸ்ட்க்கு நான் கிணத்துல போட்டுட்டு அதுக்கு பதிலாக வேற ஆர்டிஸ்ட்க்கு வச்சிருந்தேன்னா என்ன பண்ணுவீங்க? அதுதான் அதோட நோக்கம். நல்ல கேள்வி. உண்மையிலே நான் நகைச்சுவைக்கு சொல்ல, நல்ல கேள்வி. ஒரு பென்ட்ரைவ் இருக்குது சரிங்களா, சோனி பென்ட்ரைவ் 18 GB சரியா, 16 GB. அந்த பென்ட்ரைவில் முக்கியமான டேட்டா இருக்குது. அதை அழிச்சிருந்தாலும் பென்ட்ரைவ்லேருந்து ரெக்கவரி பண்ண முடியும், பார்ஷியலாக ரெக்கவரி பண்ண முடியும். நான் அந்த பென்ட்ரைவை தூக்கி கிணத்துல வீசிட்டு 4 சோனி பென்ட்ரைவ் வச்சுருந்தா எதை ரெக்கவரி பண்ணுங்க? அதான் அதோட நோக்கம். புரிஞ்சுக்குங்க.
இது என்னங்க லாஜிக்? 18 ஆர்டிஸ்ட் தான் காணாம போயிருக்குன்னு மந்திரி சொல்றாரு, ரைட்டா? இவங்க போய் 34 ஆர்டிஸ்ட் சீஸ் பண்ணாங்கன்னா இது என்ன கணக்கு இது? அதில் ஜனநாயகன் படம் இருக்கும், பார்த்துட்டு நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு ரிவ்யூ போடுங்க.